எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இங்கே நிறைய மாணவர்கள் வந்திருக்கீங்க. யாராவது ஒருத்தர் மேடைக்கு வந்து இந்த குறளினுடைய அர்த்தத்தை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். யாராவது ஒருத்தர் வாங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இந்த குறளை படிக்காத ஆளே இருக்க மாட்டீங்க ஸ்கூலில். வாங்க, யாராவது மேடைக்கு வாங்க. வாங்க வாங்க, கம். யார் ஒருவர் சபையில் தைரியமாக முதலில் எழுந்து வருகிறார்களோ அவர்கள்தான் எல்லா இடத்திலும் முன்னால் வருவார்கள். அவருக்கு முதலில் என்னுடைய பாராட்டுக்கள். அதாவது யார் எதை கூறினாலும் அது உண்மையா பொய்யா அல்ல அதோட உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிற அறிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதா இந்த குறள் சொல்லுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டு தான், கிட்டத்தட்ட சரி. அந்த மெய்யான பொருளை தெரிந்து கொள்வது தான் உண்மையான அறிவு. அதற்காகத்தான் இந்த புத்தக திருவிழா. நன்றி தம்பி. அதற்காகத்தான் இந்த கண்காட்சி, அதற்காகத்தான் நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். மெய்ப்பொருள் காண்பதற்காக வந்திருக்கிறீர்கள். உண்மையான பொருளை அறிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறீர்கள். இங்கே இன்னொன்றையும் குறிப்பிட வேண்டும். இங்கே என்னுடைய மதிப்பிற்குரிய எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஒரு அற்புதமான உரையை எனக்கு முன்னால் ஆற்றி சென்றார். வரலாற்றை ஏன் படிக்க வேண்டும், வரலாற்றை ஏன் படிக்க வேண்டும் என்று. இந்த உரையை இங்கு நிறைய மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். பெரியவர்களை பற்றி பிரச்சனை இல்லை, அவர்கள் கவனமாக கேட்பார்கள். அதில் சிலர் கவனமாக கேட்பது போல நடிக்கவாவது செய்வார்கள். ஆனால் மாணவர்கள் சுதந்திரமானவர்கள். இந்த ஒரு ஆழமான உரையை நீங்கள் எல்லாம் பள்ளி மாணவர்கள் என்று நினைக்கிறேன். எத்தனை பேர் கவனித்தீர்கள் என்று? ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் 10 பேர் கவனம் சிதறாமல் அதை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அந்த 10 பேருக்கு முதலில் என்னுடைய பலத்த கரகோஷத்துடன் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வயதில் அந்த 10 பேரில் ஒருவனாக இருந்தவர்கள் தான் இந்த மேடையில் நாங்கள் இருக்கக்கூடிய 3 பேருமே. மற்றவர்கள் நான் குறை சொல்லவில்லை. நீங்கள் ஒரு வாய்ப்பை இழக்கிறீர்கள். இங்கு மட்டுமல்ல, எல்லா இடத்திலும். எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், கலைஞர்கள். நான் இப்போ சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு வந்திருக்கேன். அதிகாலையில் கிளம்பி இந்த இடத்திற்கு வருவதற்கு எனக்கு என்ன காரணம் இருக்க முடியும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். நான் தினம் என்னை யாராவது பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? பெரியவங்க சொல்லாதீங்க, மாணவர்கள் மட்டும். சினிமா பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டிங்களா? 10 தலை பார்த்தீங்களா? 10 தலை பார்த்தீங்களா? அப்புறம் பார்க்கவே இல்லைண்டிங்க. அதில் 10 தலை நடிச்சிருக்கேனே. இப்போ தெரியுதில்ல, மாறு வேஷத்தில் நடிக்கலையே, அவன் தான் மாறு வேஷத்தில் நடிச்சிருக்கான் அன்னைக்கு. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களிடம் சொல்வதற்கான கருத்துக்கள் என்பது அது எங்களுக்காக நாங்கள் சொல்லிக்கொள்வதல்ல. இன்றைக்கி இந்த இடத்துல நீங்கள் கேட்பீங்க, நாளைக்கு ஒரு பெரிய செமினாரில் உட்காருவீங்க, கல்லூரிகளில் போய் உட்காருவீங்க. யார் கவனித்து கேட்கிறார்களோ, தங்களுக்கு தாங்களே பேசிக்கொள்ளாமல் எதிரே இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை யார் கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த இடத்திற்கு வருவார்கள். யார் கேட்கிறார்களோ அவர்கள்தான் பேசக்கூடியவர்களாக மாறுவார்கள். உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கொண்டிருந்தால் வாழ்நாள் முழுக்க உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கொண்டிருக்க வேண்டியது தான். வித்தியாசம் அதுதான். அதனால் வேறொன்றும் இழப்பும் இல்லை. சரி, உங்களிடம் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு பிடித்த ஒருவர், ரொம்ப ரொம்ப நல்ல தெரிஞ்ச பிடித்த ஒருவர் உங்கள் முன்னால் ஒரு மேடைக்கு வருகிறார், தோன்றுகிறார் என்றால் நீங்கள் என்ன அவருக்கு எப்படி உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவீர்கள்? இது இங்கே இளைஞர்களாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் எப்படி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள்? விசில் எல்லாத்துக்கும் அடிக்க தெரியாது, வேற ஒன்று பண்ணுவாங்க. ஓ ஓன்னு கத்துறது.
நிறைய இடங்கள் இந்த கத்துறதை பார்த்துருக்கேன். இந்த கத்துறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. ஆனால் அதில் 10 பேர் மட்டும் கத்தாமல் அப்படியே உட்காந்துருப்பான் வந்துட்டு. ஏன் இந்த 10 பேர் மட்டும் கத்தாமல் உட்காந்துருக்கான்? ஏன் அவனுக்கு வந்து மகிழ்ச்சி கிடையாதா, உற்சாகம் கிடையாதா? அவன் யோசிக்கிறான். ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம், ஒரு கருத்தை கேட்பதற்காக வந்திருக்கிறோம். நாம் சேர்ந்து கொண்டு ஒன்றாக கத்துவதன் வழியாக அதற்கு எந்த பொருளும் இல்லை என்று அந்த 10 பேரும் நினைக்கிறான். இங்கே எப்படி 10 பேர் கவனித்து கேட்டாங்களோ அதே மாதிரி நான் தமிழ்நாட்டில் பெரும்பாலான கல்லூரிகளுக்கு நான் போயிருக்கிறேன். பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களிடம் உரையாற்றி இருக்கிறேன். இப்பொழுது வந்து ஒரு பெரிய சிந்தனையாளர், நாடறிந்த சிந்தனையாளர் ஒரு சபைக்கு வருகிறார் என்றால் அதில் தெரிந்தவர்கள் சில பேர் கைதட்டுவார்கள், அல்லது அந்த அறிமுக உரை நிகழ்த்துகிறவர்கள் அவர் அறிமுகப்படுத்துகிற போது இவர் இந்த விருதெல்லாம் வாங்கியிருக்கிறான்னு சொல்கிறப்ப எல்லாம் கைதட்டுவாங்க. ஆனால் ஒரு சினிமாவில் ஒரு சின்ன வேஷத்தில் நடித்த ஒருத்தர், ஒரு சின்ன ஒரு துணை நடிகராக இருப்பார், அவர் ஸ்டேஜுக்கு வர்றப்பவே நான் அந்த சத்தத்தை பார்த்துருக்கேன். இந்த உலகத்தில் எத்தனை விதமான திறமைகள் இருக்கின்றன. சிலருக்கு கிரிக்கெட் வீரரை பிடிக்கும், கிரிக்கெட் வீரர் வந்தாலும் அதே சத்தத்தை நான் கேட்குறேன். இந்த சத்தத்தின் வழியாக நாம் என்ன தெரிவிக்க விரும்புகிறோம்? இந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தனாக இருக்கேன். நான் சேர்ந்து கத்துனா அது வந்து எனக்கு நான் ஏதோ ஒரு பெரிய மகிழ்ச்சியை, ஆரவாரத்தை வெளிப்படுத்துகிறேன். ஆனால் உங்களுடைய குரலை கேட்கிற யாருக்கும் உங்களில் ஒருவரை கூட தெரியாது. உங்கள் பேர் தெரியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது, நீங்கள் என்னவா ஆக போகிறீங்கன்னு தெரியாது. அப்படி என்றால் நான் சத்தம் போடக்கூடாது என்று சொல்லவில்லை. யாருக்காகவும் நாம் வந்து பார்த்திங்கன்னா அன்பு செலுத்தக்கூடாது என்று சொல்லவில்லை. சத்தத்தை குறைத்து விட்டு சிந்திக்க பழக வேண்டும் என்று நான் சொல்கிறேன். 21ஆம் நூற்றாண்டில் இளைஞர்கள் எதை படிக்க வேண்டும் என்று ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள். பல நேரங்களில் எனக்கு தோன்றி இருக்கிறது, 21ஆம் நூற்றாண்டில் இளைஞர்கள் எதையாவது படிக்கிறார்களா என்று. இப்போதெல்லாம் படிப்பதை காட்டிலும் பார்ப்பது அதிகமாகிவிட்டது. யாரெல்லாம் ரீல்ஸ் பார்ப்பீங்க ஒரு நாளைக்கு? ஒன்றும் தப்பு இல்லை, நானும் பார்ப்பேன், கை தூக்குங்க. யாரெல்லாம் ரீல்ஸ் பார்ப்பீங்க? வெரி குட்ரா, தைரியமான ஆள். வேற ஒரு நாளைக்கு 50 ரீல்ஸ் பார்க்குறவங்க மட்டும் கை தூக்குங்க, சும்மா தூக்குங்க. சரி, 25 ரீல்ஸ், 100 ரீல்ஸ், 50 ரீல்ஸ். அதோட டைமிங் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு நேரம் அதில் போகுதுன்னு தெரியுமா? ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் ரீல் பார்க்க முடியாது, தூங்குவல்ல 10 நேரம். அப்போது நல்லா கவனிங்க, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் ரீல் பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம், 10 நாளில் 30 மணி நேரம். 30 நாளில் கிட்டத்தட்ட 90லேருந்து 100 மணி நேரம் நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறீங்க. 100 மணி நேரம் ஒரு மாதத்தில் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? சார் வணக்கம். நம்முடைய மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், அவர் எங்களுடைய நூலகத்துறையினுடைய இயக்குனராக பணியாற்றிய காலம் என்பது பொது நூலகத்துறையினுடைய ஒரு பொற்காலம். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாவட்ட அளவில் இவ்வளவு பெரிய புத்தக கண்காட்சிகள் நடக்கக்கூடிய அந்த இயக்கத்தின் முதுகெலும்புகளில் ஒருவராக இருந்து அந்த இயக்கத்தை உருவாக்கியவர். அதோடு மட்டுமல்ல, சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி என்ற மாபெரும் கனவை உருவாக்கியதில் அவருடைய பங்கு மிகப்பெரியது. நாங்கள்லாம் அவர் அவ்வளோ மிஸ் பண்ணுறோம், இங்கே வந்து தூத்துக்குடிக்கு வந்துட்டாரு அப்படின்ட்டு. ஆனால் இங்கேயும் அவருடைய இம்ப்ரிண்ட், அவருடைய தடங்களை இந்த பிரம்மாண்டமான புத்தக கண்காட்சியின் மூலமாக அவர் இன்று பதித்து கொண்டிருக்கிறார். அவர் பொது நூலகத்துறையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த மிகப்பெரிய திட்டங்கள், காலை உணவு திட்டம், மகளிருக்கான அந்த உதவித்தொகை திட்டம், எல்லாவற்றிலுமே அவருடைய மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களிடம் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு மிகப்பெரிய பணிகளை சென்னையிலிருந்து ஆற்றிக்கொண்டிருந்தவர் இன்றைக்கு உங்களுடைய ஆட்சித்தலைவராக இங்கே அமர்ந்து இந்த புத்தக கண்காட்சியையும் பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார். நண்பர்களே, ஒரு மாதத்தில் 100 மணி நேரம் நீங்கள் ரீல் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா?
இப்போ தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய ஒரு பேச்சை கேட்டீங்க. ஒரு 3/4 மணி நேரத்தில் நான் கேட்ட வரைக்கும் இந்த மாவட்டம் தொடர்பாகவும் பொதுவாக நம்முடைய வரலாறு தொடர்பாகவும் கீழடி தொடர்பாகவும் என்றெல்லாம் 25லிருந்து 50 தகவல் வரை உங்களுக்கு சொல்லியிருப்பார். கேட்டவர்கள் எல்லோருக்குமே அது நெஞ்சில் மிகப்பெரிய அளவிற்கு ஆழமாக பதிந்திருக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து இந்த ரீல்ஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அதுக்கு இவ்வளோ அடிக்ட் ஆகிறீங்க. நீங்கள் தப்பு சொல்லலை, ஆனால் உங்களுக்கு ரிட்டனாக என்ன கிடைக்குது? நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அதில் நமக்கு ஒரு ரிட்டன் இருக்கணும். இப்போ நீங்கள் போய் ஸ்கூலில் படிக்கிறீங்க, உங்களுக்கு மார்க் கிடைக்குது, அங்கே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, நீங்கள் ஒரு கிளாஸ் பாஸ் பண்ணி வெளியே போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு எதையுமே திரும்பி கொடுக்காத ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஏன் ஒரு மாதத்தில் குறைந்தது 100 மணி நேரத்திற்கு மேல் செலவிடுகிறீர்கள்? இது எனக்கு உண்மையிலேயே இதை நான் நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பெரியவர்களும் இந்த அடிக்ஷனுக்கு ஆளாகி இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொல்லலை, எதுக்கு எவ்வளவு ஒர்த்து இருக்குங்கிறத நீங்கள் சிந்திக்கணும். நான் சும்மா புக்கு படிங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாம். உங்களை புத்தகம் படிக்க விடாமல் எதெல்லாம் தடுக்கிறது என்பதை பேசினால்தான் எதை படிக்க வேண்டும் என்பதை பற்றி பேச முடியும். ஏன் நம்மளால் படிக்க முடியல? 5 நிமிஷம் தொடர்ச்சியாக எதையாவது ஒன்று நம்மளால் கவனிக்க முடியுதா? அட்டென்ஷன் ஸ்பேன், அந்த கவனிக்கக்கூடிய திறன் முற்றாக நம்முடைய மூளை அதை இழந்து கொண்டே வருகிறது. உங்களால் நீங்கள் 5 நிமிஷம் ஒருத்தருடைய பேச்சை கேட்டிங்கன்னா 6வது நிமிஷம் இந்த மொபைலை பார்க்குறீங்க, இல்லை பக்கத்தில் இருக்கவர்கிட்ட திரும்பி பார்க்குறீங்க. குறை சொல்லவில்லை, நம்ம மூளை அமைப்பு மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்ம தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து இருந்து ஒரு 2 பக்கத்தை நம்மளால் தொடர்ச்சியாக படிக்க முடியல. நீங்கள் யாராவது எக்ஸாமுக்கு படிக்கல 1 மணி நேரம் மொபைலை பார்க்காம இல்லை வேறு எதை பற்றியாவது பேசாமல் உங்களால் படிக்க முடியுதா? ஏன் படிக்க முடியல? உங்கள் குறை அல்ல. ஒரு காலகட்டத்தில் ஒரு ஜென்ரேஷன் முழுக்க இவ்வாறு மாறிக்கொண்டிருக்கிறோம். இந்த அபாயத்தை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் எந்த புத்தகத்தையுமே படிக்க முடியாது. வாழ்க்கையில் எந்த துறையிலையுமே நீங்கள் மேலே வர முடியாது. இப்போ இங்கே இளம்பகவத்தர் இருக்கார். அவர் ரொம்ப சாதாரணமான ஒரு பின்புலத்திலிருந்து இன்றைக்கு அவர் இந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய இளமை காலத்தை பெரும்பகுதியை கவனம் சிதறாத ஒரு படிப்பின் மூலமாக மட்டும்தான் அவர் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். அவர் டெய்லி ஒரு 5 மணி நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டு யூடியூப் பார்த்துட்டு இருந்தார்னா அவர் ஒரு சின்ன கிளரிக்கல் போஸ்டர் கூட வந்திருக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி மனிதர்கள் நமக்கு அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக எதை சொல்கிறார்கள்? எந்த என்டர்டெயின்மெண்ட்டையும் பண்ணாதீங்கன்னு சொல்லலை, ஆனால் உங்களுக்கு எதையுமே தராததுக்கு நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா? நீங்கள் தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் சிந்தியுங்கள். இது அறிவுரை அல்ல, பயம். நான் பயத்திலிருந்து உங்களிடம் பேசுகிறேன், அச்சத்திலிருந்து உங்களிடம் பேசுகிறேன். ஒரு மிகப்பெரிய தலைமுறையை நாம் இழந்து கொண்டிருக்கிறோமோ என்று பேசுகிறேன். இந்த கூச்சல் போடுகிற மனோபாவம் பற்றி நான் பேசினேன். ஏன் 100 பேர் கூச்சல் போடையில் 10 பேர் மட்டும் ஏன் கூச்சல் போடாமல் உட்காந்துருக்கான்னா, அவன் சிந்திக்கிறான், அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறான். இன்னும் சொல்லப்போனால், எந்த மனிதரை பார்த்து நீங்கள் உற்சாகமாக கைதட்டுகிறீர்களோ அல்லது உற்சாகமாக கூச்சலிடுகிறீர்களோ, ஏன் அந்த மாதிரி ஒரு மனிதனாக நாம் மாற முடியாதா? அதற்கு நம்ம எப்படி தகுதிப்படுத்திக் கொள்வது என்று அவன் யோசிக்கிறான். இது முக்கியமாக கூட்டத்தில் யார் கற்றுனாலும் நானும் சேர்ந்து கத்துறதுங்கிறது அது ஒரு பெரிய எனர்ஜியா? அதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அது வெறுமனே ஒரு காற்றில் கரைந்து போகிற ஒரு செலிப்ரேஷன். அப்போ பயனற்ற செலிப்ரேஷனை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயத்தில் பள்ளி மாணவர்களிலிருந்து கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் எல்லோரும் அல்ல, பெரும்பகுதியினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் மிகுந்த வருத்தத்துடன் ஒரு சகோதரனின், ஒரு தகப்பனின், இன்னும் சொல்லப்போனால் ஒரு சமூகத்தை பற்றி எப்போதும் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய இடத்திலிருந்து நான் இதை பேசுகிறேன். நாம் போகிற பாதை என்பது சரியானதல்ல. நண்பர்களே, இன்றைக்கு கீழடியில் கிடைத்த பல அற்புதமான ஆய்வுகள், தமிழர்களுடைய பண்பாடு எவ்வளவு உன்னதமாக இருந்தது, எவ்வளவு பெரிய அங்கு ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் இருந்திருக்கின்றன என்றெல்லாம் தமிழ்ச்செல்வன் பேசினார். எனக்கு இந்த நூற்றாண்டே நான் கீழடியில் இருப்பது போல் தான் இருக்கிறது. நிறைய பேருக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த நூற்றாண்டில் என்ன நடந்துட்டு இருக்கிறது, என்ன மாற்றங்கள் சமுதாயத்தில் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சாதாரணமான விஷயங்களை பற்றி கூட, சமூகத்தில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி எந்த பார்வையும் இல்லை. அப்படி என்றால் நானுமே கீழடி போன்ற ஒரு புதையுண்ட நகரத்தில் இருப்பது போல் தான் இருக்கிறது. இப்போ என்னை பற்றி உங்கள் யாருக்குமே தெரியல. என்னை பற்றினா என்ன இல்லை,
நம்முடைய சமூகம், நம்முடைய காலம், நம்முடைய அரசியல், நம்முடைய பண்பாடு, நம்முடைய வரலாறு எதுவுமே ஒருத்தருக்கு ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு தெரியாது அல்லது தெரியாமல் போகிறது என்று சொன்னால் நாமும் புதையுண்ட நகரம்தான். அந்த புதையுண்ட நகரத்தை தோண்டி எடுக்கிற முயற்சி தான் இது போன்ற கருத்தரங்குகள், இது போன்ற புத்தக கண்காட்சிகள், எழுதப்படுகிற லட்சோப லட்சம் புத்தகங்கள். இதுவும் கீழடி ஆய்வு போன்றது தான் நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இதுவும். நாம் இங்கே எல்லாம் காட்சி பொருளாக இருக்கிறது. புத்தகங்கள் காட்சி பொருளாக இருக்கின்றன, எழுத்தாளர்கள் காட்சி பொருளாக இருக்கிறார்கள், சிந்தனையாளர்கள் காட்சி பொருளாக இருக்கிறார்கள். கீழடியில் கண்டெடுக்கப்படுகிற பொருள்களைப் போல இது உங்களுடைய காலம், உங்களுக்காக எழுதப்பட்ட புத்தகங்கள், உங்களுக்காக எழுதப்பட்ட சிந்தனைகள், உங்களுக்காக எழுதப்பட்ட வாழ்வியல் கோட்பாடுகள். இது உன்னுடைய வரலாறு, இது உன்னுடைய பண்பாடு, இது உன்னுடைய பாரம்பரியம், இது உன்னுடைய சிந்தனை என்று சொல்கிற போது நாம் எங்காவது இருந்து கூச்சல் போட்டு கொண்டு நிற்கிறோம். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பள்ளி படிப்பிலிருந்து கல்லூரிக்கு போவீர்கள், கல்லூரி முடித்து விட்டு வெளியே போவீர்கள். அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் முன்னால் என்ன இருக்கிறது? இளமை காலத்தில் உங்களை நீங்கள் தகுதிப்படுத்தி கொண்டால் மட்டும்தான் எதிர்காலத்தில் உங்களுக்கான இடத்தை நிர்ணயிக்க முடியும். நான் ஏதாவது ஒன்று நான் பெஸ்ட்டாக வரணும், படிப்பில் ஏதாவது ஒரு துறையில் என்னை ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கணும். அதற்கு தேவை கடும் உழைப்பு. 25 வயதிற்குள் தான் ஒருவனால் வாழ்க்கையில் தன்னை உருவாக்கி கொள்வதற்கான கடும் உழைப்பை கொடுக்க முடியும். அதற்கு மேல் நீங்களே விரும்பினால் கூட வாழ்க்கையினுடைய சுமைகள் உங்களை அந்த இடத்திலிருந்து அகற்றிவிடும். ஆனால் நம்முடைய பள்ளி பருவத்தில் என்ன செய்கிறோம்? பாடப்புத்தகம் அல்லாத எந்த புத்தகத்தையாவது நாம் படிக்கிறோமா? பாடப்புத்தகம் அல்லாத எந்த புத்தகத்தையாவது நாம் கற்கிறோமா? அப்போ எல்லாரும் கேட்பாங்க, எதுக்கு புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பவர்கள் இருக்கிறார்கள். புத்தகம் படித்தவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்று பாருங்கள், எதையுமே படிக்காதவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று பாருங்கள். அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் வெற்றி பெற்ற மனிதர்கள் என்று கருதக்கூடிய ஒவ்வொருவரும் எந்த துறையை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். சுய கல்வி, செல்ஃப் எஜுகேஷன், திரும்ப திரும்ப பல்வேறு உலக விஷயங்களை, பொருளாதாரத்தை பற்றி, அறிவியலை பற்றி, இன்னும் பலவற்றை பற்றி தொடர்ந்து படிப்பதன் மூலமாக தங்களை தகுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். எந்த சபையிலும் நான் எழுந்து நின்று பேசுவேன், எந்த துறையிலும் யாரோடும் என்னால் உரையாட முடியும், எந்த வாய்ப்புகளையும் என்னால் பயன்படுத்த முடியும். ஆனால் உங்களுக்கு இந்த படிப்பறிவு இல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் கண் முன்னால் இருக்கக்கூடிய வாய்ப்பை கூட எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு எக்ஸாமுக்கு படிப்பது மட்டும் படிப்பல்ல, அது முக்கியம். அதே சமயத்தில் இன்றைக்கு வரலாறை பற்றி சொன்னார், பொருளாதாரம் பற்றி நமக்கு தெரிய வேண்டாமா? ஒரு நாட்டில் உற்பத்தி எப்படி நடக்கிறது என்று தெரிய வேண்டாமா? செல்வம் ஒரு நாட்டில் யாருக்கெல்லாம் பகிர்ந்து கிடைக்கிறது என்று நமக்கு தெரிய வேண்டாமா? ஒரு அரசு நிர்வாகம் எப்படி செயல்படுகிறது என்று நமக்கு தெரிய வேண்டாமா? இயற்கை வளங்களை எப்படி பாதுகாப்பது, இயற்கை வளங்கள் எப்படி பங்கிடப்படுகின்றன, இதை பற்றி நமக்கு தெரிய வேண்டாமா? இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆனால் நம்ம ரீல்ஸில் நம்ம என்ன பார்க்குறோம்? கேளிக்கை, என்டர்டெயின்மெண்ட். எவ்வளவு என்டர்டெயின்மெண்ட்டை ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணுறது? எவ்வளோ நேரம் தான் ஜாலியாக இருக்குது? போர் அடிக்காதா? ஜாலியாக இருக்குது. எனக்குலாம் 1 மணி நேரம் ஜாலியாக இருந்தாலே பயங்கரமாக போர் அடிக்கும். ஆனால் நீ என்னன்னா, நிறைய பேத்துக்கு அது ஒரு மனநோய் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ காரில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தன் சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் வர்றான்னா அந்த 8 மணி நேரத்தில் 8 மணி நேரமும் பாட்டு கேட்குற ஆளுங்களை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப கடுப்பாக இருக்குது உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறது. எதுக்கு நான் 8 மணி நேரம் பாட்டு கேட்கணும்? அது பாட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த 8 மணி நேரம் ட்ராவலில் மனுஷனுக்கு எத்தனையோ விஷயம் இருக்குது, பார்க்குறதுக்கு, கேட்குறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு. ஆனால் பாட்டை மட்டுமே கேட்டுட்ருப்பான். இப்போ கிரிக்கெட் இருக்கா, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் விடாமல் பார்ப்பாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் செய்கிற மொத்த ஹவர்ஸ் உங்கள் வாழ்நாளில் எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்கள். ரிட்டன் என்ன? ஒன்றுமே கிடையாது. அப்படியே ஒரு பிளாங்க் பேப்பராக நீங்கள் வெளியே போவீங்க. உங்களுடைய 25வது வயசில் வாழ்க்கைக்குள்ளே எப்படி போவீங்க? வெத்து காகிதமாக போவீங்க. அந்த வெத்து காகிதத்தை வைத்து அது எங்குமே பயனற்ற ஒரு செல்லாத நோட்டு. அது செல்லாத நோட்டுக்களாக உங்களை மாற்றிக்கொள்ள போகிறீர்களா? நீங்கள்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள், மாணவர்கள் என்ற அடிப்படையில் தான் நான் இந்த விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். இதை நாம் சொல்ல தவறினால் வெத்து பேப்பர் சேர்ந்துக்கிட்டே போகுது, கட்டுக்கட்டாக சேர்ந்துக்கிட்டே போகுது. அது ஒரு விதத்தில் செல்லாத நோட்டுக்களை நாம் வைத்திருப்பது போல்தான். இது ரூபா நோட்டு மாதிரியே அச்சடிக்கப்பட்ட போலி நோட்டுகள் இருக்கு இல்லையா, இது விளையாடுறதுக்காக வச்சுருப்பாங்கல்ல, அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்களாக எந்த திறமைகளையும் உருவாக்கி கொள்ளாமல், நீங்களாக எந்த சாதனைகளையும் உருவாக்கி கொள்ளாமல் அடுத்தவர்களுடைய சாதனைகளை பார்த்து கைதட்டி கொண்டே இருப்பது.
அடுத்தவருடைய சாதனைகளை பார்த்து கூச்சல் போட்டுக்கொண்டே இருப்பது. இதை முதலில் நாம் நிறுத்த வேண்டும். இது மிகவும் எல்லை மீறி சென்று விட்டது. இதுக்கு ஒரு லெவலை, இதுக்கெல்லாம் ஒரு எண்டு காடே கிடையாதுன்னு வடிவேல் கேட்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எண்டு காடே இல்லாமல் இது இன்றைக்கி ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் எதை பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். எல்லாத்த பார்த்தும் ஒரு சிரிப்பு, எல்லாத்த பார்த்தும் ஒரு கேலி. ஏன்னா இது ஒரு பொழப்பா? எனக்கு அது புரியவே இல்லை. வாழ்க்கையில் சிரிக்கிறதுக்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லாத்த பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? கேலி பண்ணுறதுங்கிறது கேலிக்குரிய விஷயங்கள் சமூகத்தில் இருக்குது. ஆனால் சோஷியல் மீடியா நமக்கு என்ன மனநிலையை உருவாக்கியிருக்குன்னா, எல்லாத்தையும் கேலி பண்ணிக்கிட்டே இரு, எல்லா விஷயத்தையும் கேலி பண்ணு. சரி கேலி பண்ணுற, அப்போ ஒருத்தன் கேலி பண்ணுவான், அப்போ நீ அவனை கேலி பண்ணுவ. அவ்வளோதான் வாழ்க்கையினுடைய பர்பஸா? வேறு ஒன்றுமே கிடையாது. நீ வேறு எதுவுமே பண்ண போகிறது இல்லையா? அப்போது இந்த என்டர்டெயின்மெண்ட்டு நம்ம ஜாலியாக இருக்கணும்னா எதை பார்த்தாலும் கிண்டல் பண்ணணும், எதை பார்த்தாலும் கேலி பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேலிகள் முடிகிற போது வாழ்க்கை எங்கே துயரமாக உங்களுக்கு முன்னால் காத்து கொண்டிருக்கும். அடுத்து என்ன வேலைக்கு போக போகிற, என்ன சம்பாதிக்க போகிற, உனக்கு என்ன ஸ்கில் இருக்குது, உனக்கு என்ன அறிவு இருக்குது, இதை சமூகம் கேட்கும், வாழ்க்கை கேட்கும். அதற்கு உன்னிடம் பதில் இருக்கிறதா என்பது தான் நம்ம முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. நிறைய பேர் பதிலே கிடையாது. நான் நிறைய பேரை சந்திக்கிறேன், நான் தமிழ்நாடு முழுக்க நான் நிறைய பேரை சந்திக்கிறேன். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னா போய் ஃபீஸ் போடுறது கூட இன்றைக்கி படித்த பல பேருக்கு தெரியாது. ஏன்னா நம்ம தான் ஜாலியாக இருக்குதுன்னு இந்த உலகத்தில் வந்திருக்கோம், வேறு எதுக்கு நம்ம கற்றுக்கணும்? எல்லாத்தையும் கேலி பண்ணிட்டு இருந்தால் போதும். நகைச்சுவை உணர்வு நல்லது தான், ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் கேலிக்கூத்தாக ஆக்கிக் கொள்கிற அளவுக்கு அது அவ்வளோ நகைச்சுவை நமக்கு தேவையில்லை. அதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. 21ஆம் நூற்றாண்டின் இளைஞர்கள் எதை படிக்க வேண்டும்? இந்த கேள்வியை உண்மையிலேயே நான் உங்கள் வயதில் இருந்தபோது எதை படிக்க வேண்டும் என்று எனக்கு யாருமே சொல்லித்தரவில்லை. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய ஸ்கூல் எஜுகேஷன் பற்றி கூட என் பேரண்ட்ஸ்க்கு என்ன செய்யணும்னு தெரியாது. என் காலேஜ் எஜுகேஷன் கூட அவங்களுக்கு தெரியாது. ஏதோ முட்டி மோதி நாங்களாக படித்து ஏதோ சிலவற்றை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்திற்கு சேர்ந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு 1000 கைகள் இருக்கின்றன. உங்களுக்கு கை பிடித்து கூட்டிச் செல்வதற்கு ஒரு அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. உனக்கு என்ன திறமை இருக்குது, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், உங்கள் கூட இருக்கோம். நாங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் வேணுமா, ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறோம். நாலேஜ் வேணுமா, இந்த மாதிரி மிகப்பெரிய புத்தக கண்காட்சிகள், அரங்கங்களை ஏற்பாடு பண்ணி தர்றோம். உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது, அதை வெளிப்படுத்துறதுக்கான மேடைகளை உருவாக்கி தர்றோம். உங்களுக்கு காலையில் உணவு இல்லையா, அந்த உணவை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். எல்லாவற்றையுமே ஒரு அரசு இன்றைக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறது. எத்தனையோ சமூக அமைப்புகள் இருக்கின்றன, சப்போர்ட்டிவ் சிஸ்டம். இவ்வளவு தூரம் இருக்கிற போது ஒருத்தர் எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஒருத்தர் கூட இன்றைக்கி சொல்ல முடியாது. இன்றைக்கி எனக்கு வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை, என்னால் படிக்க முடியலைன்னு ஒருத்தர் கூட தமிழ்நாட்டில் சொல்ல முடியாது. நண்பர்களை, நான் உங்களுக்கு சில கதைகளை சொல்லலாம் என்று நினைத்தேன். நேரம் சுருக்கமாக இருப்பதனால் அதை நான் இங்கே சொல்வதற்கு நேரம் இல்லை. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரோட கிருஷ்ணன் நம்பின்னு ஒரு எழுத்தாளர், அவர் ஒரு கதை எழுதியிருக்கார். அந்த கதையினுடைய சாரம் ஒரே ஒரு விஷயந்தான். அந்த கதை வரி வரியாக படித்து பேச வேண்டிய ஒரு கதை, சட்டைன்னு ஒரு கதை. தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒருத்தர் எனக்கு போட்டுக்கிற ஒரு சட்டை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் யாராவது இருப்பாங்களா? எந்த சூழ்நிலை, எந்த பின்புலத்திலையும். ஆனால் அந்த கதை எதை பற்றினதுன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு கதை. ஒரு ஆள் கல்யாணத்துக்கு போனோம், அவன் 5ஆம் கிளாஸுக்கு அப்புறம் சட்டையே போட்டதில்லை. ஏன்னா சட்டை இல்லை. சட்டை இல்லாமல் ஒரு மனிதன் தமிழ்நாட்டில் இருந்திருப்பானா? இருந்திருக்கிறார்கள். ஒருத்தன் இல்லை, பல்லாயிரக்கணக்கான பேர் இருந்திருக்கிறார்கள். காந்தி ஏன் மேலாடை அணிகிறது இல்லைன்னா ஒரு வரலாற்று கதை சொல்வார்கள். அவர் இங்கே திருச்சி வருகிற போது, திருச்சி ரயிலிருந்து பார்த்தபோது மேல் சட்டை இல்லாத விவசாயிகள் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்தார். அதுதான் இந்திய விவசாயினுடைய ஒரு பொதுவான தோற்றம் என்ற அடிப்படையில் அவர் அன்றிலிருந்து மேல்சட்டை அணியாத ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாகத்தான் இந்திய விவசாயிகளினுடைய உணர்வுகளை ஒருங்கிணைத்தார் என்று சொல்வார்கள். இன்னைக்கு சட்டை இல்லாத ஒரு மனிதனை பார்க்க முடியுமா? இந்த இடத்துக்கு நம்ம எப்படி சேர்ந்தோம்? நம்ம யாருக்காவது தெரியுமா? ஒரு 2 தலைமுறைக்கு முன்னால் கூட ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் கிராமப்புறங்களில் அப்படித்தான் இருந்தார்கள். இது அந்த கதை ரொம்ப அற்புதமான ஒரு கதை. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு சட்டை அவங்க 5ஆம் கிளாஸுக்கு மேலே அவன் சட்டை போட்டதில்லை. அதுக்கப்புறம் பெரிய ஆளாகி கல்யாணம்லாம் முடித்ததுக்கப்புறம் அவனுடைய தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் நடக்கும். அப்போ அவனுடைய அப்பா கல்யாணத்துக்கு ஒரு சட்டை தைச்சு கொடுப்பார். அந்த சட்டையை
இவன் போட்டு பார்ப்பான், போட முடியாது. அந்த பட்டன்லாம் வந்து போட முடியாது, இவனுக்கு பத்தாது. அது கோவத்தை தூக்கி எறிஞ்சிருவான். அப்போ இவனுடைய மனைவி என்ன செய்வான்னா, அது புது சட்டை வீணாக போயிடுமேன்னு சொல்லி அந்த சட்டையை கொண்டு போய், சரி நம்ம பையன் கொஞ்சம் 2 வருஷம் வளர்ந்ததுக்கப்புறம் அவன் போட்டுக்க முடியும்னு அந்த சட்டையை கொண்டு போய் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெட்டியில் வச்சிடுறான். இப்போ இவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் நல்லா படித்து பெரிய ஆளாக வந்துடுறான், வந்து கவர்மெண்ட் ஒரு உத்தியோகத்துக்கு வந்துடுறான். அவனுக்கு கல்யாணத்துக்கு இவனுக்கு பத்திரிக்கை வச்சுட்டான். ஆனால் இவன்கிட்ட போடுறதுக்கு சட்டை கிடையாது, ஒரே ஒரு வேஷ்டி மட்டும் இருக்குது. வேஷ்டி இல்லாமல் எப்படி வந்து வேஷ்டியை மட்டும் கட்டிட்டு போகிறது? அப்போது இந்த பிரச்சனை கதை முழுக்க போயிட்டே இருக்குது. ரொம்ப நுட்பமாக நிறைய விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கும். கடைசியாக வந்து அவங்க பையன் இருக்கான்ல, அப்பா வீட்டில் ஒரு சட்டை இருக்குது பாடி, அதை போட்டு போ அப்படின்பா. எங்கே சட்டை இருக்குது அவனுக்கு ஒன்றுமே புரியாது. சில வருடங்களுக்கு முன்பு இவனுடைய தங்கை கல்யாணத்திற்காக இவனுடைய அப்பா எடுத்து கொடுத்த அந்த சட்டை இருக்குது இல்லையா, அந்த சட்டையை போய் அந்த பையன் அந்த பெட்டியிலேருந்து எடுத்துகிட்டு வருவான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு கோவம் வரும், ஒரு வறுமை, ஒரு ஆதங்கம், ஒரு ஏமாற்றம். போடான்னு திட்டுவான். பையன் சொல்கிறான்ல, அதை போட்டு பாருங்கன்னு அவன் மனைவி சொல்லுவான். அந்த சட்டையை அவன் போடுவான், அப்படியே தொலைன்னு இருக்கும். எந்த சட்டை இவனுக்கு போதாமல் இருந்ததோ அந்த சட்டை இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொலைன்னு இருக்குது. என்ன காரணம்? ஒரு வரியில் கிருஷ்ணன் நம்பி அதை முடிப்பார். வறுமையினால் நொய்ந்து போன அந்த மெலிந்த தன்னுடைய கணவனுடைய உடலை கண்டு அவள் விம்மி அழுதாள்னு அந்த கதை முடியும். ஏன்னு கேட்டால் அவ்வளவு வறுமையான ஒரு காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி வந்திருக்கும். இப்போ இவர் கீராஜநாதன் நாற்காலின்னு ஒரு கதை எழுதியிருப்பார். ஒரு வீட்டில் நாற்காலி இருக்காது. அந்த நாற்காலியை கொண்டு வந்து ஒரு நாற்காலி செய்கிறதுக்கு அவங்க படுற பாடு, அப்புறம் அந்த நாற்காலியால் வர்ற பிரச்சனைங்க, இது எல்லாத்தையும் அந்த கதையில் சொல்லியிருப்பார். இன்றைக்கி நாற்காலி இல்லாத ஒரு வீட்டை நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா? கிராமத்தில் இருக்க ஒரு குடிசை வீடு எடுத்துக்கோங்க, 2 பிளாஸ்டிக் சேர் இருக்கும். இன்றைக்கி பள்ளிக்கு போகாத ஒரு குழந்தைகள் யாராவது இருக்கிறார்களா? இன்னும் சொல்ல போனால் வறுமையிலும் வறுமையான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கி கூட வறுமை இருக்கிறது. ஆனால் அவங்க குழந்தைய கல்லூரிக்கு போகிறாங்க. இந்த சமூக மாற்றம் எப்படி தமிழ்நாட்டில் நடந்தது? இதற்கு நம்முடைய அரசியல், நாம் உருவாக்கிய சமூக நீதி கொள்கைகள், இதையெல்லாம் படித்தெரிய வேண்டாமா? நான் சொன்ன இந்த 2 கதையிலையுமே 2 அம்சம் இருக்கிறது. ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் வறுமை என்பது எத்தகைய துயரமான காட்சிகளை ஏற்படுத்தும் என்பதை ஒரு இலக்கியம் நுட்பமாக சொல்கிறது. இன்னொன்று, இன்றைக்கு அந்த நிலை இல்லை. இது எப்படி மாறியிருக்கிறது, அந்த வறுமையிலிருந்து இந்த இடத்திற்கு நாம் எப்படி மாறி வந்திருக்கிறோம் என்பதை கேள்வியை இந்த படைப்புகள் ஏற்படுத்துகின்றன. நான் ஏன் இந்த 2 கதையை இங்கு கதையை சொல்லவில்லை, அதனுடைய சாரத்தை ஏன் சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னால், நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த இடம் மிக முக்கியமானது. உங்களுக்கு முந்தைய தலைமுறையில் உங்களுக்கு கல்வி கிடையாது, படிப்பு கிடையாது, அதே போல் வறுமை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது. இது எல்லாவற்றிலிருந்தும் நாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை, சமூக வளர்ச்சியை நாம் அடைந்திருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றை நாம் படிக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த வரலாற்றை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் தொடங்கிய இடங்கள், அதாவது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வியாதி இருக்குது. அது என்னென்னா, கடந்த காலத்தை, அதாவது நம்ம வந்து கிராமங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, மக்கள்லாம் ரொம்ப அன்பாக வாழ்ந்தாங்க, இயற்கையான காற்று இருந்துச்சு, இப்படியெல்லாம் திரும்ப திரும்ப செய்கிற ஒரு பிரச்சாரம் இன்றைக்கு இருக்கிறது. இல்லை, நம்முடைய கிராமங்கள் நன்றாக இல்லை. அங்கு சாதியத்தினுடைய கொடுங்கோன்மை இருந்தது, பெண்ணடிமைத்தனம் இருந்தது, வறுமை இருந்தது. நம்முடைய கிராமங்கள் கொண்டாடப்பட வேண்டியவை அல்ல, அவை வளர்த்தெடுக்கப்பட வேண்டியவை. ஆனால் திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இந்த ஒரு ஒரு உண்மை அல்லாத தகவல்களின் வழியாக கடந்த காலம் இனிமையாக இருந்தது போன்றும் இப்போதுதான் எல்லா பிரச்சனைகளும் வந்துவிட்டது போன்றும் பொய் தோற்றங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். உண்மையில் நம்முடைய சமூக வரலாற்றில் கடந்த காலம் என்னவாக இருந்தது, இன்றைக்கி எவ்வளவு சிறப்பான காலத்தை நோக்கி நாம் வந்திருக்கிறோம் என்பதை ஒப்பிட்டு பார்த்தால்தான் நமக்கு தெரியும். அத்தகைய ஒப்பீடுகளை செய்வதற்காகத்தான் நமக்கு இலக்கியங்கள் தேவை, வரலாறு தேவை, அறிவியல் தேவை, பொருளாதார பார்வை தேவை. இது எல்லாவற்றையும் எல்லா இடங்களிலும் நாம் இளைஞர்களுக்கு கற்பிக்காவிட்டால் உண்மையிலேயே கற்பிதங்களின் வழியாக ஒரு போலியான உலகத்தை உருவாக்கி கொண்டு அந்த போலியான உலகத்தின் பலியாட்களாக நம்முடைய இளைய தலைமுறை மாறிவிடும் என்பதை மிகுந்த கவலையுடன் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது.
உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் உணவளிப்பது என்பது இரண்டாம் பட்சம். இன்றைக்கு சமூகத்தில் எல்லா இடத்திலும் உணவு கிடைக்கும். ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கு விழிப்புணர்ச்சியையும் உண்மையையும் கற்றுக்கொள்வது தான் கற்றுக் கொடுப்பது தான் மிக மிக முக்கியமானது. அதற்கு முன்பாக அதை பெரியவர்கள் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பரப்பப்படுகிற துண்டு துண்டான பொய்ச் செய்திகள், வரலாறுகள், இதற்கு அப்பால் மிகச்சிறந்த இலக்கியங்கள் நம்முடைய வாழ்வையும் பண்பாட்டையும், இன்னும் சொல்லப்போனால் நாம் எந்த காலத்திலிருந்து எந்த காலத்திற்கு மாறி வந்திருக்கிறோம் என்பதையும் சொல்லக்கூடிய மகத்தான படைப்புகள் இந்த புத்தக கண்காட்சி முழுக்க இருக்கின்றன. இங்கு வந்து உரையாற்றக்கூடிய ஒவ்வொருவரும் அதை சுற்றி சுற்றித்தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். நாம் வாழ்ந்த காலங்கள் எதுவும் சிறந்த காலங்கள் அல்ல. நாம் வாழுகிற காலம் சிறந்த காலம். நாம் வாழப்போகிற காலம் அதைவிட சிறந்த காலமாக இருக்கும். அதற்கு நீங்கள் அனைவரும் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.